அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வல்லமை பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு சாம்பலுக்கு பதிலாக சிகார், பியூட்டி ஃபார் ஆஷஸ். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகத்தினால வரக்கூடிய அலங்காரம் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகத்தினால அழகு வருமா நினைக்கிறீங்களா? அழகு வரும். அபிஷேகத்தினால சாம்பல் நீங்குமா? நீங்கும். உலகத்திலேயே டஸ்ட் அப்படின்னா பழைய ஏற்பாடு நாட்களில் சாம்பல் 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 தான். ஒரு சாம்பல் எங்கெல்லாம் பார்க்கலான்னா, விறகு எரித்து முடிஞ்சு கிடக்குறது, பாடியை எரிச்சு போட்டா அதுலயும் சாம்பல். மனுஷன் மண்ணுக்கு மண்ணா போயிடுறான். ஒருவர் ஜெபம் பண்ணது யாராலையும் மறக்க முடியாது. அதுதான் ஆபிரகாம். ஆண்டவரே, நான் சாம்பலா இருக்கிறேன், புழுதியா இருக்கிறேன், அப்படி சொல்லி ஜெபித்த ஜெபத்தை மனுஷன் மறக்கவே முடியாது. அப்போ அந்த ஜெபத்தை இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்து ஆக வேண்டியிருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு முன்னாடி வந்தவங்க இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளவுதான். இதோ 18:27 அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிகிறேன். ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வரணும். ஆனால் அந்த துணிச்சல் எப்போ வரும்? முதல்ல அந்த துணிச்சல் மனுஷனுக்கு சாதாரணமாக வராது. அன்பு ஒன்று வரணும், ஜெபம் வரணும். ஜெபத்தில் தான் ஒரு துணிச்சல் வந்துச்சு இல்லையா? ஜெபத்தில் தான் தாழ்த்தும் பொழுது தான் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். அதை குறித்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எப்பெல்லாம் மனுஷனுக்கு அலங்காரம் தேவை? ஒரு ரோட்டில் போயிட்டு வந்தால் சீவனம் இல்லையா? அலங்காரம். அலங்காரம்ங்கிறது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏதோ கல்யாணத்துக்கு போடும்போது அதுக்கு வேற அலங்காரம் இருக்கு. ஆனால் மேடைக்கு வந்துட்டாலே ஒரு அலங்காரம். கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக இந்த சிங்காரம் அப்படிங்கிறது பியூட்டி. அதை குறித்து சில காரியங்களை நீங்கள் சொல்லுங்க பிஷப். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இட் இஸ் அதான் எண்ட். அதுக்கு பிரயோஜனமே இல்லாது, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் எண்ட். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எரித்து முடித்தது சொன்னது போல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வந்து விடுகிறது. எல்லா விதத்துலையும் வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட முடிஞ்சிச்சு, எல்லா ஹோப், நம்பிக்கை எல்லாம் அற்று போய், எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு, எல்லாம் போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நமக்கு வரும். எப்பெல்லாம் முடியாது, நம்ம நம்பிக்கையெல்லாம் போன சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது சாம்பலை போனது. மனுஷன் சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த ஹோப் இருக்க வரைக்கும் ஒரு மனுஷன் அவன் நல்லா அவன் வில் பவரில் வாழ முடியும். ஆனால் எப்போ when everything is lost, nothing is lost, but when hope is lost, everything is lost அப்படின்னு உலகத்தை சொல்லுவாங்க. அது போச்சு அப்படின்னா அவ்வளோதான், அவன் ஒரு நடைப்பெண்ணமாக தான் உலகத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதில் இருந்து ஒரு சிங்காரத்தையே உருவாக்க விரும்புகிறார். இந்த சிங்காரம் ஆக்குறதுன்னு அவர் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஏதோ சரி பண்ணி, உலகமாக இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓரளவுக்கு சரி பண்ண முடியும், அவ்வளவுதான் உலக நாள் நினைக்க முடியும். ஆனால் கர்த்தரோ அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய சிங்காரத்தை உருவாக்காது. He wants to create beauty out of the ashes. இன்னைக்கு 38 வருடம் ரொம்ப அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கைகள் அசைக்க முடியாது, கால்கள் அசைக்க முடியாது. பெதஸ்தா கொள்ளத்தண்டையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவனோட லைஃபு அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவனால் நடக்க முடியாது, அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா அவன் உட்கார்ந்துருக்கிறான்னா, அப்போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் வந்து கேட்குற, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்,
அந்த பெதஸ்தா குளம் இருக்கு, தூதர்கள் வந்து அதை கலக்குவாங்க. எனக்கு கொண்டு போய் உள்ள போடுறதுக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு யாருமே அது உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் இப்படியே இந்த வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால் நகர முடியாது, ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாக்னன்ட், அவ்வளவுதான், திஸ் இஸ் மை லைஃப், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னார், நீ நேரத்தை சில நேரத்தை உன்னை தூக்க முடியல, அது பண்ண முடியலன்னு நினைக்கிற, கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட, அவ்வளவுதான். அப்போ ஒரு மனுஷன் அப்படியே முடங்கி கிடக்கும் பொழுது அவன் சாம்பலை போலதான் இருக்கான். ஆனா மறுபடியும் எழுந்தி நடக்கும் பொழுது சிங்காரம் உருவாகிறது. The beauty happens. It gets created. கர்த்தர் அப்படிதான் உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, குப்பை மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு சாம்பலை போல ஒரு நோ ஹோப் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன் அவர். இன்னைக்கு அப்படிதான் நடக்க போகுது. அப்போ இது எதனால எப்படி நடக்கும்? எது நடக்கும்? அங்கே ஆண்டவராக இயேசுவானவர் வந்தது நிமித்தம் தான் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த அபிஷேகமாகி அவர் உங்களுக்குள்ள இறங்கி வரும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளே மாறிடும். வந்து அழகுங்கிற வார்த்தை பைபிள் இருக்கு, அலங்காரம்ங்கிற வார்த்தை பைபிள் இருக்கு. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஏசாயா 62:3 அப்போ crown of glory என் கையில மகிமை அலங்காரமான கிரீடம். அப்புறம் அலங்காரமான கிரீடம் ராயல் டயடம்னு ஒன்று இருக்கு. அலங்கரிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை வார்த்தைக்கு அழக உருவாக்குவார், கண்களுடைய பார்வைக்கு அழக உருவாக்குவார், நம்முடைய நாவின் சொல்லுக்கு அழக உருவாக்குவார். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை, அது சங்கீதம் 139:16 தாயின் கருவிலேயே அவர் கண்டார், எலும்புகள் உருவாவதற்கு முன்னே உருவேற்படும் நாட்கள் கூட அவருக்கு தெரியும். இந்த 5 நாட்களுக்குள்ள ஜனங்களை அலங்கரிப்பார். இப்போ பர்திமைங்கிற குருடனை நீங்க சொன்ன மாதிரி 38 வருடமா இருந்தவன் ஒரு நிமிஷத்துல துள்ளி குச்சி நடந்தான். அவன் பிச்சைக்கார ரோட்ல இயேசு அழைத்தார்னு சொன்ன உடனே தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அவனுடைய சத்தம் ஏசப்பா நிறுத்திடுச்சு. அலங்கரிக்கிற தேவன் நம்முடைய பெருமூச்சுக்கே நின்றுவார், நம்முடைய கண்ணீருக்காக போக மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீங்க கண்ணீர் விடுங்க. இன்னைக்கே உங்க கண்ணீர் உங்களை அழகாக்க போகுது. அதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்ங்கிற. அப்படி அலங்காரம் வரும்போது சபத்திற்கு அழகு வரும், பேச்சுக்கு அழகு வரும், அந்நிய பாஷைக்கு அழகு வரும். அவருடைய அபிஷேகமே இந்த சக்தி கொண்டது. நம்முடைய சிரசுக்கு மேலே இறங்கும் பொழுது சிரசை அழகாய்க்கும், முகத்துக்கு மேலே இறங்கின உடனே கண்களை, சுவாசத்தை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம். அப்போ உன்னத பாட்டில் ராஜா, அதாவது மணவாளன் மணவாட்டிய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்போ அந்த அரண்மனையின் அழகு கொடுக்கறதுக்கு தான் எஸ்தரை ஆண்டவர் வந்து அங்க 127 நாடுகளை ஆண்ட ஆகாஸ்வேர் அவனை தெரிந்தெடுத்து முதல்ல கிருபை, எல்லாருடைய கண்கள்ல கிருபை வரும். அப்புறம் எஸ்தரை தெரிந்தெடுத்த பிறகு 6 மாதம் வெள்ளை போலத்திலே 6 மாதம் சுகந்தவர். இதுல அவளை குளிக்க வச்சு அலங்கரிச்சிருக்கான். இதுல டிஎன்ஏ மாத்திர சக்தி இருக்கு. இப்போ 6 மாசம் வெள்ளை போலத்துலயும் 6 மாசம் சுகந்த இதுலயும் குளிக்க வச்சிருந்தா, இப்போ இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுத்தா என்ன ஆகுறது இல்ல? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருடம் இல்ல, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் நோட்டி பொழுது இல்ல, பரிசுத்தாவியானவர் அதை செஞ்சிருவார், அந்த அழகை உருவாக்கிடுவார். லைஃப் வாழ்க்கையே அழகா மாறிடும். அதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வெள்ளை போலத்துக்கு இருக்கிற சக்தி இந்த அபிஷேக தைலத்துல நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எடுத்திருக்கோம். 500 சேக்கல் வெள்ளை போலம்,
250 சேக்கல் கருவாப்பட்டை, 250 சேக்கல் வசம்பு, 500 சேக்கல் லவங்கம். இப்போது இது எல்லாத்தையும் இந்த வல்லமை பயிற்சியில் அபிஷேக தைலம் ஜனங்களுக்குள்ள இறங்க போகுது. கசப்பு மாறும், வேதனை மாறும். பியூட்டி ஃபார் ஆஷஸ், பரலோகம் மகிமைக்கு ஆயத்தமாக்கணும். பரலோகத்தின் அழகு இருக்குதே, அது வித்தியாசமானது. இந்த பரலோகத்தினுடைய அழகு அதை ஒரு முறை ருசிச்சுட்டா பொன்மயமா. எல்லாம் பிஷப், நீங்கள் ஒரு மோதிரம் போடுறீங்கல்ல, அதில் ஒரு கல் இருக்குல்ல, அதில் என்ன கலர் அது ரூபி, மெஜந்தா கலர், ரூபி கலர் தான் போடுறீங்க. அதுக்கு என்ன அழகு, அந்த ஒரு கலருக்கு ஒரு அழகு. ஆமாம், ஆனால் பைபிளில் அந்த ரூபிக்கு ஒரு அழகு வச்சிருக்காரு. அதனால தான் அந்த ரூபி டைமண்ட் ஆரம்பிச்சு ரூபி. இப்போ ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் 12 கலர், 12 கற்கள் இருக்கு. ஆமாம், சஃபேர் வருதா, அதில் கிரீன் கலரில் எமரால்டு இருக்கு, அதில் வருதா பெரில் இருக்கு, அது ஒரு கலர், அது ஒரு விதமான பச்சை. ஆமாம், இப்போ அதெல்லாம் பார்த்தா அதில் மகிமை பொன்னிறமும் வெள்ளியும். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, சங்கீதத்தை பாடும்போது இப்போ இந்த 5 நாள் முடிஞ்சு இவங்க சிறகடிச்சுக்க பறக்கும்போது நிச்சயமாக இன்னைக்கு அந்த 68:13 சங்கீதத்தில் வெள்ளி சிறகுகள், பொன் சிறகுகள் வளைக்க போகுது. நான் ஜெபிக்கட்டும். ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு பொன் சிறகுகளை தருவேன், வெள்ளி சிறகுகளை தருவேன், உங்களை அலங்கரிப்பேன், உங்களை அழகாக்குவேன். சாம்பலை உதறி விடுங்க, தூசியை உதறி விடுங்க. மொர்தெகாய் சாம்பல்ல உட்கார்ந்தவன் தான், ஆனா ஒரு நாள் வெண்ணுடை தரித்து, நீல நிற ஆடையை தரித்து, ராஜ சேரியட்ல அப்படியே குதிரையில புறப்பட்டு வர. அந்த மகிமை இப்பொழுது இறங்க போகிறது. அலங்கரிக்கிற தெய்வமே, அழகாக்குற தெய்வமே, மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறவரே, ராஜகுமாரனே, மாணவாளனே, பரிசுத்த தெய்வமே, இப்பொழுதே அபிஷேகத்தை ஊற்றும். என் ஜனங்களுக்கு மேல் அபிஷேகத்தை ஊற்றும். அவருடைய பேச்சு திறமைகள் மாறப்போகிறது, அவருடைய எழுத்துக்கள் மாறப்போகிறது, அவருடைய உடைகள் மாறப்போகிறது, அவர்களுக்கு மகிமையின் வஸ்திரம் வரப்போகிறது. தெய்வீக வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த அலங்காரம் இறங்குவதாக, அபிஷேக ஆடைகள் வருவதாக. எலியாவின் தேவன் அல்லவா, அந்த எலிசா வஸ்திரத்தின் சால்வை எடுத்து அடித்தானே, அந்த அலங்காரம் என் ஜனங்களுக்கு வல்லமை பயிற்சியில கலந்து கொள்கிறவளோ அல்லது இதில் பார்க்கிறவளோ யார் எங்க இருந்தாலும் அந்த வல்லமை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் இப்பொழுது உருவாகட்டும். என் ஜனங்கள், சீயோன் குமாரர்கள் குமாரத்திகள் எழும்பி மகிமைப்படுத்தட்டும். அவர்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்து பிதாவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அலங்காரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், reaching millions.